ஹாய் கைஸ், வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு 2024 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே கேம் கிரியேட்டர்ஸாக இருக்காங்க. இவங்க உருவாக்கின ஒரு கேமில் கிளிச் ஆயிடுது. அது சரி பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமே ஒட்டுக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு எப்படி லவ் ஆச்சு, கேமை சரி பண்ணாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் கூட இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ட்ராமாவை பாருங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு படையவே எடுத்து நின்றுட்டு இருக்காரு. அவர் கையில் ரெண்டு வால் தான் இருக்கு. அதை வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்றாரு. ஆனால் அங்கே இருக்கவங்க யாருக்குமே ஒரு ரத்தம் கூட வரல. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ரியல் வேர்ல்டில் காமிக்கிறாங்க. ஒருத்தர் அவர் தலையில சிப்பு வச்சு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அந்த பழங்காலத்துல காமிச்சா அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே மறைஞ்சு போறாங்க. அப்ப இவருக்கு ஒரு நியூஸ் வருது, சீக்கிரமா அசம்பிள் ஆகு அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணா இவரோட சேர்த்து இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க கையில இருக்க ஆயுதத்தை வானத்தை நோக்கி காமிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகுது. உங்களுக்கு இன்னுமே பவர்ஃபுல்லான மிஷின்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். பாஸ்டும் பிரசன்ட்டும் மிக்ஸ் ஆகிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போறோம். அங்க புதையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அந்த போர்ட்டல்ல இருந்து. அப்படியே கட் பண்ணி அதே வேர்ல இருக்க இன்னொரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க. அவங்க மரத்து மேல படுத்துட்டு இங்க வியூஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு, பின்ன நான் உருவாக்கின கேம் இல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. வாரியர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்களோட மிஷின்ஸுமே ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் நிறைய டேஞ்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. அதை கேட்டதுமே என்ன டர்ன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேகமா அந்த மரத்து மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க. அப்ப அவங்க உடம்பு ஃபுல்லாமே ஒரு மாதிரி கிளிச் மாதிரி ஆகுது. அவங்களுமே என்னை யாரோ ஷேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது சிஸ்டம் ஏரர் அப்படின்னு சொல்லிட்டே வருது. கொஞ்ச நேரத்துல அப்புறமா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுது. இப்ப ரியல் வேர்ல்ட்ல அவங்க கண்ணை முழிக்கிறாங்க. அதே பொண்ணு அவங்க அம்மா தான் அவங்கள போட்டு குளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு இவங்களுமே கண்ணை முழிச்சதுமே என்னாச்சு உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினுமே எனக்கு எதுவும் இல்லை, நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவங்களுமே ஓ தூங்குறது உனக்கு ஒர்க்கா, இது ஒர்க்கா இருந்தா நான் கூட செய்வேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அவங்க அம்மா. இவங்களை இவ்வளோ நேரமா ஒரு பழங்காலத்து வேர்ல்டுல காமிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது ஒரு கேம் தான். அவங்க தலையில மாட்டிருக்க ஒரு சிப் மூலயமா எல்லாரும் கேம்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த சிப் நம்ம மாட்டிருக்கும் போது நம்மளுக்கு கான்சியஸா இருக்காது, பக்கத்துல பாக்குறவங்களுக்கு தூங்குற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் அவங்க அம்மாவுமே தெரியாம எழுப்பி விட்டுருப்பாங்க ஹீரோயினை. இப்போ மறுபடியுமே அந்த கேம்குள்ள என்ன நடக்குதுன்னு தான் காமிக்கிறாங்க. இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் பேசிட்டு இருக்கு. இங்க ஒரு பாஸ் ஒளிஞ்சிருக்காரு, அவரை கண்டுபிடிக்கணும், அவரை தோக்கடிக்கணும், இதுதான் உங்க மிஷின், உங்களால முடிஞ்சா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே அங்க இருக்கவருமே நீங்க எல்லாரும் அதை பாருங்க, நான் டைரக்டா இதை முடிக்க ட்ரை பண்றேன், அப்பதான் நம்ம சீக்கிரமா இந்த கேமை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்களுமே அந்த கேம் கிரியேட் பண்ண ஒருத்தங்க தான். எல்லாருமே ஒவ்வொரு பார்ட்ல இருப்பாங்க. எல்லாருமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ, இவர் பேரு ஜியோரான், நம்ம ரான் அப்படிங்கிற நேம்லயே பார்க்கலாம். நம்ம ஹீரோ வில்லன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லெவல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி நம்மளுக்கு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. யோசிச்சிட்டே நடந்து வராங்க. நம்ம ஹஸ்பண்ட் எப்பவுமே சண்டை போடும்போது நம்மளுக்கு பயமா இருக்கும், ஆனா இன்னைக்கு அந்த பயமே இல்லை அப்படின்னு யோசிச்சிட்டே வராங்க. கரெக்டா அந்த வில்லன் பின்னாடியும் நிக்கிறாங்க. ஹீரோ வில்லனை அட்டாக் பண்ண போறாரு. வில்லன் நகரவும் அந்த பொண்ணு மேலேயே பட்டுருது. அவங்க அடிபட்டு அங்க கீழே விழுகுறாங்க. இதை பார்த்ததும் வில்லன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி வேகமா அந்த பொண்ணு பக்கத்துல ஓடுறாரு. ஹீரோக்கு எதுவுமே புரியல. ஹனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பாக்குறாரு கேம்ல என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த வில்லனை காமிச்சா அவங்கள தூக்கிட்டு ஒரு பாலத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுமே என்னால இதுக்கு மேல முடியல, நான் எப்ப இருந்தாலும் இறந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவருமே கரெக்டா இறக்கும் போது அந்த பொண்ணு நான் அவங்கள மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே இறந்துடுறாங்க. அதை பார்த்தது இவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. என் ஃபேமிலியே நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ மேல ரொம்பவே கோவமாகறாரு. அப்ப ஹீரோவுமே அவங்க படையோட வந்துடுறாரு. அதாவது அந்த 4 பேர் இருந்தாங்க இல்லையா, எல்லாம் ஒட்டுக்கா வந்துடுறாங்க. அவருமே எனக்கு அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா உன்னை நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாலத்தை கீழே குதிச்சிடுறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க, வில்லன் தானடா என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஹீரோவுமே கான்சியஸ்க்கு வந்துடுறாரு. ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா சரி பண்ண ட்ரை பண்றாரு. இங்க ஹீரோயினுமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வேகமா இங்க வாங்க, இங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா எந்திரிக்கிறாங்க. தெரியாம தண்ணியை தட்டி விட்டுடுறாங்க. அங்க இருக்க வயர்ல எல்லாம் பட்டு ஹீரோயினுக்கு ஷாக் அடிச்சிருது. அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இந்த கேப்ல அங்க ஒருத்தர் எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த பக்கு காரணம் போல. நம்ம ஹீரோயினுமே இங்க பாத்துட்டு தான் இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா அவரோட பிரதர் தான் பேசுறாரு. மீட்டிங் வச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால இந்த மீட்டிங்ல கண்டிப்பா உன்னை ஏதாவது கோவப்படுத்துவாங்க,
நீ பொறுமையாரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீ மீட்டிங் முடிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. அவருமே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த மீட்டிங்காக போறாரு. அப்ப அவர் இன்டர்வியூ தான் பின்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட இன்டர்வியூ தான், அந்த கேமை பத்தி தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கேமுக்கு வெறும் கண்ண மூடி உட்கார்ந்தாலே போதுன்னு சொன்னாங்க. ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா அல்டிமேட்டா தான் இருக்கும், எங்க குரூப் எப்பவுமே ஒரு நல்ல கேம் தான் கொடுக்கணும்னு நினைப்போம் அப்படின்னு இவருமே சொல்றாரு. இந்த கேம் பேர் மெட்டாவர்ஸ் ஆஃப் லவ் லேட்லி அப்படிங்கிறது தான். இதை அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க தான் கிரியேட் பண்ணதான் நாங்க கேள்விப்பட்டோம், அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நாங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து தான் இந்த கேம் உருவாக்கணும் அப்படின்னு ஹீரோவுமே சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கு இல்லையா, அவங்க வெளிநாட்டுல தான் போய் படிச்சிருப்பாங்க. அவங்க அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துமே பாஸ் ஆயிருப்பாங்க. அததான் அவங்க கேக்குறாங்க. ஹீரோ மீட்டிங் நடக்கிற பில்டிங்க்கு வந்துடுறாரு. அங்க அவரோட அசிஸ்டன்ட் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, அவங்கள என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் ரிட்டர்ன் வரும்போது மீட்டிங் அரேஞ்ச் பண்ண அவங்க கூட அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. அங்க இருக்கவங்க ஹீரோவை போட்டு கேள்வியா கேட்கறாங்க. உன்னை நம்பி நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு லாஸ் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே இது சின்ன பக் தான், சீக்கிரமாகவே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்காரு, இவரோட அங்கிள்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லங்க முடிச்ச ஆள் போல. உன் கூட ஒருத்தி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள்ல, அவள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோமே அவங்க இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் அவங்கள மாதிரி சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அதுக்கு நேராகவே கேட்டுறாரு, என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அவருக்கு பொறையே ஏறிடுது, இரும்பவே ஆரம்பிச்சிடுறாரு. சரி நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குற கடைசியா, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ மட்டும் இதுல தோத்துட்ட அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு நீ பிரசிடென்ட்டா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல் போடுறாரு. ஹீரோமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. நான் எந்த லாஸ் ஆனா கூட நானே பாத்துக்குவேன் அதை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து லீவ் ஆகுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணை முழிக்கிறாங்க. திருன்னு எல்லா பக்கமும் பாக்குறாங்க. திடீர்னு ஏதோ குரங்க வித்தையெல்லாம் காமிச்சு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ரூம்ல வெளியே வராங்க. எல்லாரும் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு வீல் சேர்ல இருக்கவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உங்க வண்டியை மட்டும் கொஞ்சம் கடன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருமே என்னாலாம் கொடுக்க முடியாது, இது எங்க தாத்தாவோடது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியுது, நான் உங்களுக்கு புதையல் தரேன், எனக்கு அந்த வண்டியை மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. கையை ஒரு மாதிரி நீட்டிட்டு என்னோட சுத்தியிலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே வரல. அவர் பாக்குறாரு, பைத்தியமா இவ அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் வித்தியாசமா பண்ணி பாக்குறாங்க, ஜம்ப் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க அந்த மாதிரி கையை வச்சுட்டு. ஆனாலுமே எதுவும் வரல. என் பவர் எல்லாம் போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சரி எனக்கு கடனா கொடுங்க, நான் திருப்பி உங்களுக்கு ஏதாவது தந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நினைக்கிறாரு, சரி பைத்தியத்துக்கிட்ட நம்ம ஏன் வாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்னாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நினைச்சிடுறாரு. இனிமே கையை ஒரு மாதிரி முறுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி ஒரு நர்ஸ் வராங்க. உங்களை அங்கதானே இருக்க சொல்றேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வேகமா போய் மறுபடியும் அதுல உட்காந்துக்கிறாரு. ஹீரோயின் பாக்குறாங்க, இவனோட வண்டி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் ஒரு மாதிரி கலாச்சிட்டு போயிடுறாரு அங்கிருந்து. அந்த நர்ஸுமே அவர் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. கலாட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வராரு. வெளியே பார்த்தா மென்ஸ் ரெஸ்ட் ரூம் தான். இவ எப்படி உள்ள வந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினை காமிச்சா, ஐயோ காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. கண்ணாடி அப்படி பார்த்தா, நீ யாருவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கையெல்லாம் அசைச்சு பாக்குறாங்க. ஒரே மாதிரி இருக்கவும், இது நானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நான் பொண்ணா மாறிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப 2 நர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. இங்க இருந்து ஓடி போனார் இல்லையா, அவங்க தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் எங்கேயும் போகாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படி தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க. அவங்களுமே பொண்ணு பையனும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை என்னை முன்னாடி அடிச்சுட்டு வந்தீங்களா, அப்ப தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸுமே கேட்குறாங்க. அங்கேயுமே வேலையை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க போல. ரூம்குள்ள விட்டுறாங்க. ஹீரோயினுமே, நான் எவ்வளவு பெரிய வாரியர்னு தெரியுமா, என்ன போய் 2 பேர் இப்படி அடைச்சு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே இங்கே இருங்க, வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுமே ஃபர்ஸ்ட் இந்த பைத்தியம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்க மாத்தி விடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க போனதுமே நின்றுறாங்க. நான் எப்படி இந்த உடம்புக்குள்ள வந்தேன், என்னோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல ஒருத்தர் இருந்தார் இல்லையா, வாரியர்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் மாதிரி, அவர் மாதிரியே அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்களா இல்ல அவங்களாவே மாறிட்டாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோ வெளியே போற சவுண்டு கேக்குது. ஹீரோவுமே பாத்துறாங்க. அந்த கேம்ல கடைசியா ஹீரோ தானே கொண்டிருப்பாரு அவங்க ஒய்ஃப. அதை நினைச்சிட்டு, நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போறாங்க பின்னாடி. இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோவுமே திரும்பி பாக்குறாரு. உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயினுமே நடிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனுமே, ஓ நீங்க அவங்க தானே அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருப்பாங்க.
இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்துலேயே ஓடி வந்திருப்பாங்க. கீழே தண்ணி தேங்கி இருக்கும். அதை பார்க்காம கால் வச்சிருப்பாங்க. ஹீரோ ட்ரெஸ் எல்லாமே அழுக்காயிருக்கும். ஹீரோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லும்போது, நான் மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் அவசரம், இந்தாங்க காசு வச்சுக்கோங்கன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. 100 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. அதை தான் சொல்கிறாரு. அன்னைக்கு 100 ரூபா கொடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினுமே, என் ஒய்ஃபை நீ தானே கொன்ன, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கையை விரிச்சு வச்சுட்டு சுத்தியல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மறுபடியும் எதுவுமே வரல. ஹீரோ பாக்குறாரு. ஓ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி போறாரு. தப்பிச்சு போலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க சேர்ல ஒரு காலை வச்சு அவங்க மேலேயே ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஹீரோ உப்பு போட்டு தூக்குற மாதிரி குதிச்சு பிடிச்சிக்கிறாங்க. காதை கடிக்க வராங்க. ஹீரோ அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. ஹீரோயின் கரெக்டா அப்ப சுயநலுக்கு வந்துடுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்க காதை கடிக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நான் போலீஸுக்கு கூப்பிடுறேன் இரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி எடுக்கிறாரு. ஹீரோயினுமே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்காம கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களுமே போனை தட்டி விட்டு கேட்ச் பிடிச்சிடுறாங்க. அவருமே போனை கொடு அப்படின்னு சொல்லி பக்கத்துல கோவமா வராரு. அதுக்கு கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிமே பக்கத்துல வந்து ஒரு கையை சைட்ல வைக்கிறாரு. ஹீரோயின் உடனே, நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் வந்து உங்க காதை கடிக்கணும்னு சொல்லி உங்க பக்கத்துல வரவே இல்லை, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என் கதை வேணா கடிச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கியூட்டா கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம உன் தலையை ஸ்கேன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவங்க அப்பா தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க இல்லையா, அவங்கள பார்க்க தான் வந்திருப்பாரு. அங்க போய் பார்க்கும்போது அவங்க அப்பா ரொம்பவே நல்லா பேசுறாரு இவர்கிட்ட. ஆனா இவர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, அது அண்ணனா தம்பியா அப்படிங்கறத நம்மளுக்கு கிளியரா சொல்லல. அவர்கிட்ட முகம் கொடுத்தே பேசல, உருனே தான் இருக்காரு. அவர் தண்ணி கொடுக்கும்போது கூட அவர் வாங்கியிருக்க மாட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ கொடுக்கும்போது வாங்கி குடிக்கிறாரு. அந்த கேம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது, நல்லா தான் போகுது அப்படின்னு இவருமே சொல்றாரு. நீ பொய் சொல்லணும்னு இல்லை, பிஸ்னஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீ நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும், அது லாஸ்ட்ல போகுதுன்னா நீ லாஸ் தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னு நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கதான் செய்யறாரு. ஆனாலுமே வெளியே வந்து ஹீரோவும் அவங்க பிரதரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோமே சொல்றாரு, எங்கிட்ட மட்டும் திட்டிகிட்டே இருக்காரு, உன்னை திட்டுறதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை உன்னை திட்டி, என்னை நம்பவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பிரதருமே, நீ நடிக்காத, நீ வந்து என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும், அவருக்கு உன் மேல பாசம் அதிகம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோமே லைட்டா ஸ்மைல் பண்றாரு. நீ வெளியே தான் எல்லாத்துக்கிட்டே ரகடா காமிச்சுக்கிற, ரொம்பவே கூலா இருக்க மாதிரி நடிக்கிற, ஆனா நீ ரொம்பவே சைல்டிஷான ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. வெட்டிங் ட்ரெஸ்ல ஓடி வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அப்ப அங்க இருக்க ஒரு டாக்டர் மேல இடிச்சிடுறாங்க. அவருமே அங்க இருக்க பொருள் மேல இடிக்க போகும்போது தாங்கி பிடிச்சு காப்பாத்துறாரு. எப்போ போல கொரியன் சீன்ல எல்லாம் வரும் இல்லையா, கொரியன் சைனீஸ் டிராமானாலே இது அதிகமா வரும். அப்ப இவங்களோட லிப்ஸ்டிக் தெரியாம அவரோட ஷர்ட்ல பட்டுறது. நான் தெரியாம கரையா கேட்டேன், நான் வந்து உங்க நேமை பார்த்துட்டேன், நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டின்னர் செட் பண்றேன், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க வேகமா. அவருக்கு இவங்களை பிடிச்சிருச்ச போல ஆன் பார்த்துட்டு இருக்காரு. இவனும் வேகமா வந்து நம்ம ஹீரோயின் தான் மீட் பண்றாங்க. உனக்கு எதுவும் ஆகலையில, உனக்கு ஷாக் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே இது என்ன கோலம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்ல உன வேகமா ஓடி வந்த பதட்டத்துல அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த என்ன அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் ரிட்டர்ன் பண்ணணுமே, அழுக்கா இருந்தால் வாங்க மாட்டாங்க, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திச்சு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியுமே தலை சுத்த ஆரம்பிக்குது. அந்த கேமிங் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது அப்படியே மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க.